தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் பெண்களின் பாதுகாப்பில் அரசு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை சூளைமேடு பகுதியைச் சேர்ந்த சுவாதி என்ற இளம்பெண் கடந்த வெள்ளிக்கிழமை மர்ம நபரால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை கண்டித்து தமிழக பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக மூத்த தலைவர் இலகணேசன், பாரதி சீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சுவாதி கொலையாளியை தண்டிக்க வேண்டி, சுவாதி கொலையை தண்டிக்க வேண்டி போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். போச்சு கெட்டு போச்சு, கெட்டு போச்சு, கெட்டு போச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. அதிமுக அரசாங்கத்தில், அதிமுக அரசாங்கத்தில் கூலிப்படைக்கு கொண்டாட்டம், கூலிப்படைக்கு கொண்டாட்டம். அமைதி பூங்கா தமிழகத்தில், அமைதி பூங்கா தமிழகத்தில் அதிமுக ஆட்சியிலே, அதிமுக ஆட்சியிலே நடக்குது பார், நடக்குது பார், நடக்குது பார், நடக்குது பார், அநியாயம் நடக்குது பார், அநியாயம் நடக்குது பார். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். பெண் இனத்துக்கு நீதி கேட்டு, பெண் இனத்துக்கு நீதி கேட்டு போராட்டம். ஆர்ப்பாட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், காவல்துறையை தமது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதலமைச்சர் ஜெயலலிதா சென்னையில் அரங்கேறி வரும் படுகொலைகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றார். காவல்துறையில் காலியாக உள்ள 20,000 பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்ட அவர், தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் பெண்களின் பாதுகாப்பில் அரசு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். சுவாதி யாரோ வெளிநா மாநிலத்துக்காரர் அல்ல. சுவாதி தமிழகத்தை சார்ந்தவள். தமிழகத்தில் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருப்பவள். தமிழகத்தில் முதலமைச்சர் அவர்கள் தன்னை யாராவது காயப்படுத்திவிட்டால், சொற்களால் காயப்படுத்திவிட்டாலே அவர்கள் மீது வழக்கு தொடுக்கும் முதலமைச்சர் அவர்கள் இன்று அந்த குழந்தை உடலில் காயப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த குழந்தையை எந்த அளவிற்கு பாதுகாத்திருக்க வேண்டும்? அந்த தந்தையின் வார்த்தை உண்மையிலேயே எனக்கு காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இங்கே எல்லோரும் குற்றவாளிகள் தான், அங்கே பயணம் செய்தவர்களும் குற்றவாளிகள் தான். அதனால் தமிழக அரசு இன்னும் அதிக கவனம் குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பில் எடுக்க வேண்டும்.